அவளோட போன்லயே அவ எடுத்திருக்கா. ஏய், அப்படி என்ன வீடியோ இது? அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு நீ அடுத்த டிராமாவை ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, டேய் விஷால், இசை என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கேளு. நான் டிராமா போடல விஷால். டிராமா போடுறது யாருன்னு சொல்லி இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்ன வீடியோ இது? இசை இத காட்ட போற? அத்த, என் மேல தப்பு வரணும்னு இவ ஏதோ ஃபேக்கா ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணிருக்காத்த. ஏய், ஃபேக்கா? இந்த வீடியோவை பண்ணது நீ. இந்த வீடியோல இருக்கிற விஷயத்தை காரணமா காட்டி விஷால எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணது நீ. உன்ன மாதிரி ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் மணமேடையிலேயே உட்கார்ந்தேன். ஆனா நீ விஷால் என் கழுத்துல தாலி கட்டினத பார்த்த பிறகும் அதையே ஒரு காரணமா வச்சு ராகவ கல்யாணம் பண்ணி என் தங்கச்சியோட வாழ்க்கைய கெடுத்தவ நீ. ஸ்ரீஜா, அந்த வீடியோல இருக்கிறதெல்லாம் உண்மையா? சொல்லு ஸ்ரீஜா, உண்மையா? அத்த, இவள நம்பாதீங்க அத்த. இதெல்லாம் ஏதோ ஏஐல பண்ண மாதிரி இருக்கு. ஏய், நீ இப்படிதான் சொல்லுவேன்னு ஆல்ரெடி எனக்கு தெரியும்டி. அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ரம்யாவோட அப்பா இந்த போனை உங்ககிட்ட குடுக்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஸ்ரீஜா இருக்கிறத பார்த்ததும் பயந்து போய் உங்ககிட்ட போனை கொடுக்காம கிளம்பி போயிட்டாரு. இவ ரம்யாவோட அப்பாவை ஃபாலோ பண்ணி போயிருக்கா. ஏற்கனவே வருத்தத்துல இருந்த அவருக்கு போற வழியில நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்துட்டாரு. அவரை நான் தான் போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். அப்பதான் ரம்யாவோட அப்பா இந்த போனை பத்தி என்கிட்ட சொன்னாரு. அத்தை, அது மட்டும் இல்ல அத்தை, இந்த வீடியோல இருக்கிற ரம்யா இப்ப உயிரோட இல்ல. பாவம், இறந்து போயிட்டா.